இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு நாள் தாங்கிக்க முடியும்? எப்படான்னு தெரியுற நீ இருடி வந்து பாக்குறவங்க கணக்க ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. அது மூஞ்ச பாடுறா பச்சை மண்ணுடா. யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலைல எந்திரிச்சு சொன்ன இதுதான் அவங்களுக்கு டயலாக். இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? கூட்டாளிங்க உண்மையா சொல்லிட்டு இருக்கானுங்க, நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? ஆனா உண்மை என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு அடுத்த கட்சி எம்எல்ஏ ஒவ்வொருத்தர இளநீ புள்ளிங் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறாரு. வந்து சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. முதலமைச்சர் சட்டசபையில பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன். அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும் தான் தொடுவேன். அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்படியோ ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம், அதனால இன்னைக்கு இந்த ஆட்சியோ ரீல்ஸ் போட்டு நடத்திடுவோம் அப்படின்னு. எதுக்கு எடுத்தா ரீல்ஸ்? அமைச்சர்கள் ஆய்வுக்கு போற அங்கேயும் ரீல்ஸ், முதலமைச்சருடைய அலுவலகத்திலே ரீல்ஸ் போடுறாங்க. முதலமைச்சரை பார்க்க போறவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறான். என்ன பண்ண சொல்ற? நீ என் கூட வா, நான் ரோட்ல அங்கிட்டு போறதா நீ இங்கிட்டு போடு. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனாலே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதின்னு அவங்களுக்கே தெரியல. பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கான். வாக்காளர் சொல்றான், நீங்க இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு. இளவு வீடு இங்க இல்ல, அங்க போ. இன்னைக்கு அமைச்சர் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா என்ன அவங்களுடைய பயோடேட்டா எடுத்து பாருங்க. அடிதடி புகார் இருக்கிற ஒருத்தர் அமைச்சர். நில அபகரிப்பு புகார், அவர் ஒரு அமைச்சர். மோசடி வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் NKKP ராஜாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இன்னொருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பறிச்சதுன்னு ஒரு அமைச்சர். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் 33 நபர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 2.8 கோடி பெற்றுக் கொண்டு பண மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி அவரது நண்பர்கள் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எதிர்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா திருட்டு விசிறி எடுத்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். இவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களா சட்டமன்றத்தில்? பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். கரூரில் சாலையை போடாமல் கோடிக்கணக்கில் பணம் கைமாறிய டெண்டர் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கைது நடவடிக்கையை முன்கூட்டியே மோப்பம் பிடித்த ஏவா வேலு சம்மன் கையில் கிடைப்பதற்கு முன்பே நெஞ்சுவலி சிகிச்சைக்காக அவசரமாக சிங்கப்பூருக்கு விமானம் ஏறியிருக்கிறார். மட்டும் விட்டுருவோமா?